வெல்கம் டு அலெக்ஸ் சேஷு சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் எக்ஸாம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிலபஸை பற்றி பார்ப்போம். இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2ஓட சிலபஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். பேப்பர் 1 அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சைக்காலஜி 30 மார்க்ஸ், தமிழ் 30 மார்க்ஸ், இங்கிலீஷ் 30 மார்க்ஸ், நெக்ஸ்ட்டு மேக்ஸ் 30 மார்க்ஸ், என்வரான்மெண்டல் ஸ்டடீஸ் 30 மார்க்ஸ், டோட்டலி 150 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 அதுக்கு எப்படி கொஷின் வரும் அப்படின்னா சைக்காலஜி 30 மார்க்ஸ், தமிழ் 30 மார்க்ஸ், இங்கிலீஷ் 30 மார்க்ஸ், சோசியல் சயின்ஸ் ரிலேட்டடான குரூப்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து சோசியல் சயின்ஸ் வரும். அது வந்து அதில் வந்து 60 மார்க்ஸ் கேட்பாங்க. இதே வந்து நீங்கள் மேக்ஸு சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து 30 60 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. இதே அதர் குரூப்ஸ் வந்து மேக்ஸோ இல்லை சோசியல் சயின்ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறலாம். பேப்பர் 1க்கு வந்து 1லேருந்து 5th வரை உள்ளதை சிலபஸாக கொடுத்துருப்பாங்க. பேப்பர் 2க்கு வந்து 6th-லேருந்து 8th வரை உள்ள புக்கை சிலபஸாக கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே படிக்கணும். பேப்பர் 2க்குலாம் 12th வரை படித்தாதான் நம்மளால் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன மீடியம் வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் எது விருப்பமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஓகே. எலிஜிபிலிட்டி அப்படின்னா பேப்பர் 1க்கு என்ன அப்படின்னா 12th பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் TTET முடிச்சிருந்தீங்கன்னாவே நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். இதே ஃபைனல் இயராக இருந்தால் கூட இந்த 2024 போடுற எக்ஸாமை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இதே பேப்பர் 2 அப்படின்னா நீங்கள் ஏதாவது எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பிஎட் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலாம். நெக்ஸ்ட்டு TTET முடிச்சுட்டு பிலிட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் பேப்பர் 2 எக்ஸாம் எழுதலாம். ஓகே. இதில் நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் ஃபைனல் இயராக இருந்தால் இந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 53, மற்ற அதர்ஸ் கேட்டகரிக்கு எல்லாமே 58 கொடுத்துருக்காங்க. உங்களோட ஏஜ் வந்து 1/7/2024க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. அதே மாதிரி தான் அதர்ஸ் கேட்டகரி 58க்கும் 1/7/2024க்குள்ளே இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் டேட்டு எப்போ மேக்ஸிமம் இந்த செப்டம்பர் எண்டுக்குள்ளேயே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது. அக்டோபர் நவம்பரோட எண்டில் எக்ஸாம் நடக்கலாம், இல்லைன்னா டிசம்பரோட ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். இந்த தடவை எக்ஸாம் எதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னா OMR சீட்டை பேஸ் பண்ணி தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா CPT டைப் மெத்தடில் வந்து நடந்துச்சு. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக OMRல தான் எக்ஸாம் நடக்க இருக்குது. இதுவரை படிக்காட்டால் கூட இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நமக்கு அதிக டைம் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 60 days தான் வந்து நோட்டிஃபிகேஷன் பீரியட்லேருந்து எக்ஸாம் டேட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த தடவை கண்டிப்பாக நீங்கள் வந்து தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி நமக்கு வந்து நியமன தேர்வு போடுவாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணி போயிடலாம். இதுவரை படிக்காட்டால் கூட இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து ப்ரீவியஸ் இயர் நடந்த டெட் எக்ஸாமோட கொஸ்டின் வித் ஆன்சர் வந்து நம்ம சேனலில் வீடியோஸாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து போடப்படும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகே. இப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த தடவையாவது கண்டிப்பாக தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.